கவிதா லட்சுமி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த குபேர கலசம் அறக்கட்டளையில் எனக்கும் வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவிக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்று கல்வியை பற்றி பேசலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் எக்ஸாம் டைமு, எல்லாருமே வந்து அடுத்தது என்ன படிக்கலாம், எப்படி எந்த காலேஜ் சேர்த்தலாம் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாக இருக்குது. அதனால் கல்வியை பற்றின சில பகிர்வு. ஜாதக ரீதியாக கல்வி எந்த டிபார்ட்மெண்ட் படித்தோம்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். பாவகம்னு எடுத்துட்டோம்னா அடிப்படை கல்வி 2ஆம் பாவகத்தையும், உயர்கல்வி 4ஆம் பாவகம், அடுத்தது ஆராய்ச்சி நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 9ஆம் பாவகத்தை குறிக்கும். இதில் 12ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் அவங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இப்போ தொழிலுக்காக அந்த காலத்தில் போனாங்க, இப்போ படிப்புக்காக நிறையா பேர் வந்து வெளிநாடு போகக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதக அமைப்படி ஒரு கல்வி நிலையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும், இல்லை எப்படி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது இந்த இதில் பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக புதன் தான் காரக கிரகம், பாவகம் பார்த்துட்டோம். இதில் புதன் வந்து எந்த கிரகத்தோட இணைவு பெற்றிருக்கோ அந்த சம்மந்தப்பட்ட கல்வியை அவங்க எடுத்து படித்தாங்க அப்படின்னா ஈஸியாகவே சக்ஸஸ் ஆயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் புதன் இணைவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடியது, நிர்வாகவியல் சம்மந்தப்பட்டது, டாக்டர் படிக்கிறது எல்லாமே இந்த சூரியன் வலுத்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களும் இந்த சூரியன் வலுத்தவங்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், யோகா, சோஷியல் ஸ்டடீஸ் இதெல்லாமே வந்து சூரியன் புதன் இணைவு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் இது தான் பார்க்க போகிறோம். இதில் வெரைட்டியாஸ் நிறைய இருக்குது. சூரியன் புதன் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறது, மற்றவங்கள வச்சு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது சார்ந்த படிப்புகளுக்கு போயிடும். இதே வந்து புதன் வந்து சந்திரனோட சம்மந்தப்படுது அப்படின்னா பொதுவாக கைத்தொழில்கள் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு நல்லாவே வரும். அவங்களுக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி கூட வரும். ஏன்னா சமையல் கலைக்கு வந்து சந்திரன் தான். அதுவும் வந்து நர்சிங் இதெல்லாமே வந்து சந்திரன் வலுத்தவங்களுக்கு தான் இருக்கும். அப்போ சந்திரன் புதன் இணைவு இருக்கிறவங்க நர்சிங் படித்தாலும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய சோஷியல் ஒர்க், அதுவும் வந்து ஒரு பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு போகிறதுனால சந்திரன் புதன் இணைவு இருக்கிறவங்க இது எம்எஸ்டபிள்யூட படிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டு, நிறையா பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போ ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் அவங்களுக்கு சந்திரன் புதன் இணைவு இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஏற்படும். அடுத்து புதன் சந்திரன் இருக்கிறவங்க லிட்ரேச்சர் படிக்கலாம், லைப்ரரியன் படிக்கலாம். இப்போ சிம்ம லக்னமாக இருந்து புதன் சந்திரன் வந்து தனுசில் இருக்குது நம்ம ஃப்ரெண்டுக்கு, அவங்க வந்து லைப்ரரி சயின்ஸ் படித்து இப்போ நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. அப்போ வந்து புதன் சந்திரன் இணைவு லைப்ரரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் உதவும். அதே மாதிரி எழுத்துத்துறை அப்படிங்கிற விஷயம் புதன் சந்திரன் நல்லா படிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் இணைவு. இது மேக்ஸிமம் வேதியியல், இயற்பியல், அதாவது பொறியியல் சம்மந்தப்பட்ட கல்விக்கு வந்து புதன் செவ்வாய் இணைவு கை கொடுக்கும். ஏதாவது ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு வேகமான கிரகத்தோட புதன் இருக்கும்போது குயிக்காக ஒரு தீர்வு தள்ளக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருந்தால் தான் வந்து ஒரு அந்த ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி எழுத்து திறமையும் வரும். அப்போ அவங்க பாஸ் ஆகி சீக்கிரமாகவே அந்த பொசிஷனுக்கு வருவாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரும் செவ்வாய் புதன் காம்பினேஷனுக்கு நல்லாவே வருங்க. அப்போ பிஎஸ்சி அக்ரி அந்த மாதிரி ஸ்டடீஸு படிக்கலாம். அடுத்தது ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டதும் வந்து செவ்வாய் புதனுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் புதன் இணைவு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து என்ஜினியரிங் லைன்னு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ மேஷ லக்ன ஜாதகம் 10ஆம் பாவத்தில் வந்து செவ்வாய், சுக்கிரன், குரு, சனி வந்து மீனத்தில், குருவும் சனி பரிவர்த்தனையில் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எம்டெக் முடிச்சுட்டு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இயல்பாகவே வந்து என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட நாலேஜ் அவங்களுக்கு இயல்பாக வந்துருச்சு. அதேமாதிரி சிவில் சம்மந்தப்பட்டது படித்தாலும் சக்ஸஸ் ஆகும். அதேமாதிரி புதன் அவங்களுக்கு வலிமையாக இருக்குது, இல்லை 4ஆம் பாவத்தில் புதன் தொடர்பு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மாஸ் கம்யூனிகேஷன், சோஷியல் மீடியா, அந்த மாதிரி மீடியானா இப்போல்லாம் வந்து இந்த சேனல்ஸில் போடுறது, இது மாதிரி மீடியா சயின்ஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகிருக்கு. அப்போ புதன் அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டோன்னா அதே மாதிரி டீச்சரு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து புதன் தான் காரகத்துவம். அப்போ புதன் சம்மந்தப்பட்டது பிகாம் படிக்கலாம், அஸ்ட்ராலஜி, ஐடி ஃபீல்டு எல்லாமே வந்து புதன் தான். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் புதன் வலிமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு வரும். அடுத்தது குருன்னு எடுத்துட்டோம்னா குரு புதன் காம்பினேஷனு ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, நீதித்துறைக்கு வந்து குரு தாங்க. அப்போ குரு புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்க
நீதித்துறை சார்பாக படிக்கலாம். அடுத்தது கோல்டு அப்ரைசருக்கு போகலாம். இந்த மாதிரி விஷயங்களும் கோல்டு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது சுக்கிரன் புதன் இணைவு இருக்கிறவங்க வந்து கலைத்துறை, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி, ஹோம் சயின்ஸு, ஃபேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் ஓரியன்டாக படிக்கிறது, ஃபார்மசி மெயினாக வந்து சுக்கிரன் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு ஃபார்மசி வந்து நல்லா வருங்க. அப்போ ஃபார்மசி லைனில் எது வேணாலும் படிக்கலாம். டேக்ஸ், இன்கம் டேக்ஸு அந்த சம்மந்தப்பட்ட கல்வி. அடுத்தது சினிமா சம்மந்தப்பட்டது, ஆர்கிடெக்சர். இப்போ பில்டிங் இருக்குன்னா அதுக்கு வந்து இன்டீரியர் ஆர்கிடெக்ட் இப்போ ஃபேமஸாக இருக்குது. அப்போ அது சம்மந்தப்பட்ட துறைக்கும் போகலாங்க. இப்போ ரிஷப லக்னம் 4ஆம் பாவத்தில் வந்து புதன், சுக்கிரன், சூரியன் இணைவு. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மசி லைன் தான். இப்போ வந்து சனி தசை நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சனி வந்து துலாமில் உச்சம். அப்போ 9, 10 தொடர்பு 6ஆம் பாவத்தோடு இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ அப்ராடில் திருப்பி ஒரு மேற்கல்வி படித்து அதில் வந்து அந்த நாட்டோட அரசு சார்ந்த பணியில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஃபார்மசி லைன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இன்னொரு லேடி பார்த்தீங்கன்னா 66 வயசு அவங்களுக்கு. அதே மாதிரி செவ்வாய், ராகு, சுக்கிரன், புதன் எல்லாமே வந்து 4ஆம் பாவத்தில். இப்போ அவங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது 1 இயர் டிப்ளமோ படிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து கல்வி அப்படிங்கிறது அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தொடர்பு ஏற்படும் போது நமக்கு தடை இல்லாமல் அது வந்து வந்துருங்க. அடுத்தது சனி சம்மந்தம் புதனோட இருந்துச்சு அப்படின்னா லேப் டெக்னீஷியன், அதே மாதிரி பிடெக் சம்மந்தப்பட்டது, லெதர் டெக்னாலஜி, எம்எஃப்டி, இந்த மாதிரி அதே மாதிரி லா படிக்கிறது, ஹிஸ்ட்ரி படிக்கிறது எல்லாமே வந்து புதன் சனி தொடர்புக்கு இயல்பாக வந்துடும். அதே மாதிரி அஸ்ட்ரானமி, அதாவது வானியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறதும் சனிக்கு வரும். அகழ்வாராய்ச்சி, இப்போல்லாம் நிறைய இந்த கீழடி இதெல்லாம் மாதிரி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதுவும் வந்து சனி வலிமையாக இருக்கிறவங்களுக்கு புதனோட சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இயல்பாகவே அந்த கல்வி அவங்களுக்கு வந்துடுங்க. அடுத்தது புதனோட ராகு இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடியது, அதாவது க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ புதன் ராகு அப்படிங்கிறது அப்நார்மல் க்ரியேட்டிவிட்டி இருக்கிறதுனால புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய இருக்குது. ரிசர்ச்சில் அவங்க போகலாங்க. அதே மாதிரி புதன் கேது இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம், அஸ்ட்ராலஜி, அதே மாதிரி சட்டத்துறை இதெல்லாமே வந்து அவங்களுக்கு செட் ஆகும். அப்போ புதன் எந்த கிரகத்தோடு இருக்குதோ இல்லை புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அது தொடர்பான கல்வி அவங்க படித்தாங்க அப்படின்னா கஷ்டப்படாமல் ஈஸியாக படிச்சிருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாவக ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் பாவகம் 1ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த கல்வி மூலமாக அவங்களுக்கு நல்ல யூசஸ் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் பாவம் 2ஆம் பாவத்தோடு இருந்தால் அந்த கல்வி மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி 4ஆம் பாவம் 3ஆம் பாவத்தில் இருந்தால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமங்கள் ஏற்பட்டாலும் சுய முயற்சியில் அவங்க வந்து படித்து முன்னுக்கு வருவாங்க. அதே மாதிரி 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்குதுனாலும் அவங்க வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஒரு ஹாபியாக்கும் நிறைய விஷயங்கள் படிக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் பாவம் 6ஆம் பாவத்தில் தொடர்பு அப்படின்னா லோன் வாங்கி படிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து அரசே வந்து குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக லோன் ஃபெசிலிட்டிஸ் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த லோன் மூலமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 4, 6 தொடர்பு இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க லோன் வந்து வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட 4ஆம் பாவங்கிறதுனால அது வந்து 8ல் மறைஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு படிப்பாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 4ஆம் 9ஆம் பாவம்னா ஈஸியாகவே உயர்கல்விக்கு போயிடுவாங்க. இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சு அடுத்த மாஸ்டர் டிகிரிக்கு உடனே போயிடுவாங்க. அதே மாதிரி 12ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கிற போது வெளிநாட்டில் போய் அடுத்தடுத்த கல்விகள் படிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா மகர லக்னம், குரு வந்து 9ஆம் பாவத்தில். அந்த தம்பிக்கு இப்போ தான் வந்து குருதசை ஆரம்பித்து அவருக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் இங்கே கிடைக்காம சைனாவில் வந்து இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. சரிங்களா? அப்போ வந்து குரு அப்படியே 3, 12ஆம் பாவகம் 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அவருக்கு வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சிம்மத்துலேயும் செவ்வாய், சூரியன், புதன் இதெல்லாம் அமைப்பு நல்லா இருந்ததுனால அவருக்கு வந்து வெளிநாட்டு கல்வி அவருக்கு கை கொடுத்துச்சு, சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துச்சு. அப்போ வந்து பாவகங்கள் கண்டிப்பாக அந்த கல்விக்கு உயர்கல்விக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ கோச்சாரத்தில் ராகு கேது புதன் மேலெல்லாம் போகும்போது கொஞ்சம் கல்வியில் தடைப்படும். அந்த அகாடமிக் இயருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பாங்களே ஒழிய அடுத்தடுத்து படிக்கிற போது அடுத்த வருஷம் நல்லா படிச்சுக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ இதுக்கு எது பரிகாரம் அப்படின்னா இப்போ புதன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதே மாதிரி புதனுடைய எந்தெந்த கிரகங்கள் இணைவில் இருக்குதோ அது சார்ந்த கல்வியை அவங்க படிக்கிற போது கண்டிப்பாக ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏதோ தடை இருக்குது, ஞாபகம் மறதியாக இருக்கிறாங்க அப்படின்னா மனசு ஒன்றி ஏதோ தியான வகுப்பு அந்த மாதிரி போயிட்டு படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் மனசு ஒன்றி படித்து சக்ஸஸ் ஆகிக்கலாம். அதே மாதிரி அவங்க ஜாதத்தில் சூரியன், சந்திரன், புதன் இந்த 3மே வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அவங்க கல்வியில் முன்னுக்கு வர முடியும். அதே மாதிரி எல்லாருமே காலேஜ் போய் படித்து தான் முன்னேறினாங்க அப்படின்னு இல்லை, படிக்காத மேதைகள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்னென்னா அந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு வலிமையாக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருச்சுங்க. அப்போ வந்து இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதை பயன்படுத்தி வாழ்வில் மேல்மேலும் உயர வாழ்த்துக்கள், நன்றிகள். என் பேர் கவிதா லக்ஷ்மிங்க. ஃபோன் நம்பர் 9789689964.
மிக அற்புதமாக பேசிய மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொன்னாடை போற்றுமாறு சுதா மேடம்